சவுல் திடீரென்று ராஜாவாகிவிட்டான். ராஜாவாகி என்ன செய்தான்? ஜனங்கள் எல்லோருக்கும் பயத்தை உண்டாக்கினான். ஆனால் தாவீதோ அனுபவபூர்வமாக தன் ராஜ்யபாரத்துக்காக தயாராகிறான். எனவே என்ன தருகிறான்? ஆறுதலை தருகிறான், தைரியத்தை தருகிறான். ஏனென்றால் ஏற்கனவே பயிற்சி எடுத்து வந்திருக்கிறான். 17வது வயதிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த போதும் திடீரென்று வந்து சிங்காசனத்திலே அமர்ந்து விடவில்லை. பிகாஸ் தேவன் தாவீதை உருவாக்கிக் கொண்டே இருந்தார். இந்த 13 வருட காலங்களிலே எத்தனையோ பாடங்களை கற்பித்தார். அவைகளில் ஒரு பாடம் என்னவென்றால், தன்னை விட பலமான சத்துரு எதிர்த்து வரும்போது எப்படி ஜெயிக்க வேண்டும் தெரிந்து கொண்டிருந்தான். நீங்க எல்லாரும் தைரியமா இருங்க, யாரும் கலங்க வேண்டாம் என்றான் அல்லவா? அதுக்கப்புறம் சவுலோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இவ நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. ஆகாது. என்ன காரணம்? நீ ஒரு பொடி பையன். அந்த வார்த்தையை சொன்னானா? இல்ல அவசரப்பட்டு நான் சொல்லிட்டேனா? பாருங்க என்ன இருக்குன்னு. நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன். அப்படித்தானே? அப்படின்னா நீ ஒரு சின்ன பையன். யூர் ஆஃப்டர் ஆல் a boy. ஆஃப்டர் ஆல் a boy. நீ சின்ன பையன். அவனோ தன் சிறு வயது முதல், அதாவது கோலியாத்து அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். உன்னால என்ன செய்ய முடியுப்பா சொல்லு? நீ ஒரு சின்ன பையன். அவன் விஷயம் என்ன தெரியுமா உனக்கு? அவன் பிறந்ததிலிருந்து யுத்தத்துக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டவன். யுத்த வீரன், யுத்த சூரன். இது சவுலுக்கு இருந்த அபிப்பிராயம். சவுலுக்கு அனுபவம் இல்ல. தன் பலத்துக்கு மிஞ்சின ஒருவன் தனக்கு எதிராக நிற்கிற போது எப்படி அவனை ஜெயிக்க வேண்டும் என்பது தெரியாது. ஆனா தாவீதுக்கு தெரியுங்க. காரணம் என்ன? தாவீது கற்றிருந்தான். எப்படி? வாசிக்கலாம் வாங்க. கவனிங்க. தாவீது சவுலை பார்த்து இப்படி சொல்றான், உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். இந்த பெலிஸ்தனும் அவைகள் ஒன்றைப் போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். நல்ல கவனிங்க. இங்க தாவீது சொல்றான், ஐயா என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்துல கத்துக்கிட்டு இருக்க. என்ன கத்துக்கிட்டு இருக்க? இந்த தேவனுடைய சகாயத்தோடு கூட. என்ன சொல்றான்? ஒரு முறை ஒரு சிங்கத்தின் கைக்கும் இன்னொரு முறை இன்னொரு கரடியின் கைக்கும் என்னுடைய பலத்தினால ஜிம் ஜிம் எப்படிங்க? ஜிம்மோட பலன் ஜிம்மோட பலன்னு சொல்லல. என்ன சொல்றான்? தேவனாகிய கர்த்தர் அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியினுடைய கைக்கும் என்னை தப்புவித்தார். அதே தேவன் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் கூட தப்புவிப்பார். அனுபவம். அந்த கரடியை ஒருவேளை கொல்லாம இருந்திருந்தா அல்லது அந்த சிங்கத்தை கொல்லாம இருந்திருந்தா தாவீது கூட கொஞ்சம் யோசிச்சிருப்பான். சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு பதில் தரணும்னு ஆசைப்படுறீங்களா என்றால் கரடியை எதிர்கொள்ளுங்கள், சிங்கத்தை எதிர்கொள்ளுங்கள். அப்படின்னா காட்டுக்கு போகணுமான்னு கேட்காதீங்க. இந்த கரடிகளும் அதே போல சிங்கங்களும் நீ தினந்தோறும் எதிர்கொள்ளுகிற சோதனைகளாக இருக்கலாம். அதே போல் தினந்தோறும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம். இந்த சிங்கங்கள் உங்கள் நண்பர் ரூபத்தில் இருக்கலாம், அல்லது கரடிகள் சோதனையின் ரூபத்தில் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களும் கணவரே கரடியா இருக்கலாம். கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா?
சோ தேவன் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உனக்கு பதில் தரது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல, ஆனால் பதிலை உனக்கு தருகிற போது அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அப்படித்தானே? எனவே அந்த பதிலை பெற்றுக் கொள்ளுகிற அந்த நாளுக்கு முன்பு நீங்கள் பயிற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் முதல்ல சொன்னேன்ல, உங்க பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்னா முதல்ல உங்க பையனுக்கு என்ன தெரியணும்? அந்த பைக் ஓட்டுறதுக்கு தெரியணும். அப்படி ஓட்டணும்னா அது கட்டாயமா பயிற்சி எடுத்திருக்கணும், அதற்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கணும், அதுல தேர்ச்சியை பெற்றிருக்கணும். அதை கத்துக்காம பைக் வாங்கி கொடுத்துட்டா அது உங்க பையனுக்கும் ஆபத்து, அவனால எதிரில் வரவங்களுக்கும் ஆபத்து தான். தேவனும் கூட உனக்கு தர வேண்டியதை தராமல் ஏன் தாமதிக்கிறார் என்றால், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்பதனால் தான். எனவே கேட்கணும், ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வதற்கு அனுபவபூர்வமாக நான் எவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும்? எனக்கு நீங்க கத்துக் கொடுங்க ஆண்டவரே. எந்த அனுபவமும் எனக்கு இல்லாததினால், எந்த அருகதையும் எனக்கு இல்லாததினால் நீ தர வேண்டும் என்று நினைக்கிற பதிலை நான் என்னால் தான் தாமதங்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறேனோ என்னவோ, என்னை அந்த பதிலுக்கேற்றபடி தயாராக்குங்க ஆண்டவரே. தாவீதை தயாராக்கினீரே, என்னையும் அதே போல் தயாராக்குங்க என்று ஜெபிப்பது மிகவும் அவசியம். தாவீதை தேவன் தயார்படுத்திக் கொண்டிருந்தார். முதலாவது சவுலின் வீட்டுக்கு கொண்டு வந்தார். சவுலின் வீட்டுக்கு வந்து அவன் சுர மண்டலத்தை வாசிக்கின்ற போது சவுலுக்கும் தாவீதின் மீது அன்பு பெருகியது. எனவேதான் சவுல் தாவீதினிடத்திலே கேட்கிறான், நீ என்னுடைய ஆயுததாரியாக வருகிறாயா? எதுக்குங்க? என் ஆயுதங்களை சுமப்பாயா? சரி ராஜா, உங்க ஆயுதங்கள் நான் சுமக்கிறேன். இப்ப அந்த ஆயுதங்கள்லாம் எப்படி இருக்கும், எவ்வளவு சுமை இருக்கும், இன்னும் அதனுடைய விஷயங்கள், அதை எப்படி பிடிக்கணும், எல்லாத்தையும் ஸ்லோவா கத்துக்கிட்டு வர்றான். அப்படி அவன் படிப்படியாக ஆயுதங்களை உபயோகிப்பதை கற்றுக்கொள்ளுகிறான். எந்த இடத்திற்கு யுத்தத்திற்கு அனுப்பினாலும் அவர்களை மேற்கொண்டு வெற்றியை சாதித்து விட்டு வருகிறான். இதன் மீது சவுல் என்ன செய்கிறான்? தன்னுடைய சேனைக்கே அவனை அதிபதியாக மாற்றுகிறான். அப்ப தாவீது முதல்ல எங்க வந்தான்? பேலஸுக்கு தான் வந்தான். அப்படி வந்து ராஜாவுக்கு அறிமுகமானான். அதன் பின்பு ராஜாவை பிடித்திருந்த பொல்லாத ஆவியை விரட்டுகிறான். அதன் பலனாக ராஜாவின் இருதயத்திலே தாவீதிற்கு ஒரு இடம் கிடைத்தது. அதன் பின்பு சவுல் தாவீதை தன்னோடு கூட அழைத்து போகிறான். ஆயுததாரியாக தயாராகிவிட்டான். அதற்கு பின்பு இன்னொரு வேலையை தருகிறான். அதன் பிறகு சேனைகளுக்கு ஒரு அதிகாரியாய் நியமித்தான். அதன் பின்பு சவுல் தாவீதை பெலிஸ்தருக்கு எதிராக சென்று யுத்தம் செய்ய வேண்டும் என்று அனுப்புகிறான். யுத்தம் செய்து அவர்களை முறியடித்து திரும்ப வருகிறான். இப்போ தேவன் என்ன செய்கிறார்? தாவீதை சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்றார்? தேசத்தை அற்புதமாய் ஆட்சி செய்வதற்கு தேவையான ஒரு உன்னதமான விலையேற பெற்ற ராஜாவாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் செய்ததற்கு பிறகு தாவீதுக்குள் இருக்கின்ற திறமையை பார்த்து சவுல் பொறாமை கொண்டவனான் தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயல்கிறான். அங்கே தாவீதினுடைய பொறுமையையும் தாவீதினுடைய ஆவிக்குரிய நடத்தையையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் தேவனையே சார்ந்திருக்க வேண்டும் என்கிற குணத்தையும் தேவன் தாவீதுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனது தேவனுக்கு சிங்காசனத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணினாரே, ஆனால் வாக்கு பண்ணின அந்த சிங்காசனம் நாளுக்கு நாள் என்னை விட்டு தூரமாகி கொண்டிருக்கிறதே. ஒரு சமயத்திலே தாவீது சவுலினுடைய வீட்டிலே இருந்தபோது, ஓஹோ, சிங்காசனம்னா இப்படிதான் இருக்கும் போல, ஒரு காலத்தில் இந்த சிங்காசனத்தில் நான் அமர்ந்து விடுவேன் போல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். சவுலின் வீட்டை விட்டும் சிங்காசனத்தை விட்டும் இப்போ சேனையில ஜாயின் ஆகிறான். சேனைன்னா இப்படித்தான் இருக்கும் போல, சேனாதிபதிகள்னா இப்படித்தான் இருப்பாங்க போல, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அதை தொடர்ந்து சேனைக்கு அதிபதியாக நியமிக்கப்படுறான். இந்த சேனை எல்லாத்தையும் கூட வழி நடத்தணும்னா இந்த திறமைகள்லாம் நமக்கு வேணும் போல, அதையும் கத்துக்கொள்ளுகிறான். அதன் பின்பு சடனாக சவுலுக்குள் வந்த பொறாமையினாலே ப்ரமோஷனை எடுத்து விட்டு விட்டான். சேனைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக வைத்த சவுலோ அதன் பிறகு அவனை 100க்கு அதிபதியாக்கினான். கொடுத்த ப்ரமோஷனை குறைத்து விட்டான். எவ்வளவு அவமானம் பாருங்க. சோ தாவீது அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவமானத்தினுடைய வேதனையை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நேத்து வரைக்கும் மொத்தமா ஆபீஸ் எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருந்தவன் சடனாக ப்ரமோஷனை இழந்து போய் மறுபடியும் தாழ் நிலைக்கு வந்து உத்தியோகம் பண்ணுவது சுலபம் அல்ல. எவ்வளவு அவமானம் யோசிச்சு பாருங்க. அந்த அவமானத்தை அவன் சந்திக்க வேண்டும். அந்த அவமானத்தை எப்படி எதிர்கொள்ள தேவன் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் பாருங்க, அந்த வேலையும் கூட போயிடுச்சு. இப்படி இருந்த வேலையும் போயிட்டா நிலைமைன்னு சாப்பிடவே கஷ்டம், இருக்கிறதுக்கு கூட இடலைங்க. அதை கூட தாவீது அனுபவித்தான். சேனைகளுக்கு அதிபதியாக இருந்தவன் சேனைக்கு அதிபதியாக மாறி அதற்கு பிறகு உத்தியோகத்தையும் இழந்து அதன் பின்பு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிற நிலைமை. இவ்வளவு அனுபவங்களுக்குள் தாவீது கடக்க வேண்டி இருந்தது. எதற்காக என்ன செய்யறான்னு தான் பார்க்கலாம்.
இந்த கஷ்டங்களுக்குள்ள, இந்த சிரமங்களுக்குள்ள, இந்த பிரச்சனைகளுக்குள்ளே ஒருவேளை தாவீதை நான் கொண்டு போகிற போது ஆக்சுவலாக தாவீது எப்படி ரியாக்ட் பண்ணுகிறான்? தயவு செஞ்சு கவனிங்க. மறுபடியும் சொல்றேன், எந்த பொருளை நீங்க பயன்படுத்தினாலும் அதை டெஸ்ட் பண்ணும். அது உண்மைன்னா ஒரு மனிதனை ராஜாவாக ஆக்கணும்னா அதுக்கு டெஸ்ட் வேணும் தானே? தேவன் டெஸ்ட் பண்ணினார். ஒரு ஸ்டெப்பா தாவீது உன்னத நிலைக்கு, ஒரு காலத்துல ஒரு ஆடு மேய்ப்பன், அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன் தேசத்துக்கு அதிபதியாக வேண்டும் என்றார். அதற்கான ப்ரமோஷனை பெற்று அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழே கீழே இறங்கி இப்ப சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு காட்டுக்குள்ள உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓட வேண்டி இருந்தது. அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். இன்றைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்தங்க, ஒரு காலத்துல நல்ல வேலைங்க, ஒரு காலத்துல 10 பேருக்கு உதவி செஞ்ச கையங்க இது. ஆனா இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான சூழலுக்குள்ள இருக்கிறோம். என்னமோ எங்க நிலைமை திடீர்னு தலைகீழ மாறிடுச்சு, தாறுமாறா போயிடுச்சு. இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கூட கஷ்டப்படுறோம். ஏன் இப்படி எல்லாம் நடந்ததோ எங்களுக்கு ஒன்னும் புரியல அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, தாவீதுக்கும் கூட அதே மாதிரி தான் நடந்தது. யோசேப்புக்கும் கூட அதே மாதிரி தான் நடந்தது. யோசேப்பு யாக்கோபினுடைய பிரியமான குமாரன். யோசேப்பு தன் தகப்பனால் பல வருண அங்கியை அணிவிக்கப்பட்ட ஒரு குமாரன். ஆனால் சடனா வஸ்திரம் இல்லாதவனாக மாற்றப்பட்டான். அநியாயமாய் சில வெள்ளி காசுக்காக யோசேப்பு விற்கப்பட்டான். ஒரு தனவானாக இருந்த யாக்கோபின் குமாரனாக செல்லப்பிள்ளையாக இருந்த யோசேப்பு ஒரு சமயத்துல அடிமையாக ஒரு வீட்டு வேலைக்கு சேர வேண்டி இருந்தது. அடிமையாக ஒரு வீட்டு வேலைக்காரனாக ஜாயின் பண்ணின யோசேப்பு படிப்படியா போத்திஃபர் என்கிற பெயருடைய 100க்கு அதிபதியின் வீட்டிலே எல்லாவற்றின் மீதும் இன்சார்ஜ், என்னங்க போஸ்ட்? இன்சார்ஜ் போஸ்ட் கிடைச்சது. இன்சார்ஜ் வேலை பெற்றுக்கிட்டப்பா கொஞ்சம் செட்டில் ஆயிட்டோம், ஒரு 10 பேருக்கு உதவி செய்ய முடியும், 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்கிற ஸ்தானத்தை அடைந்த யோசேப்பு சடனாக அந்த இன்சார்ஜ் வேலையும் போயிடுச்சு, அந்த ப்ரமோஷனும் போயிடுச்சு, ஏன் தான் வேலையே போயிடுச்சு. கடைசிக்கு ஜெயில அடைக்கப்படுறான். உன்னதமான ஸ்தானத்தில் இருந்து திடீர்னு கீழே வந்து இது வரைக்கும் நான் கடைசியில ஜெயில தன் எஜமானியையே கெடுக்க பார்த்தான் என்ற ஒரு அவமானகரமான பெயரோடு சிறைச்சாலையிலும் அடைக்கப்படுகிறான். உன்னத ஸ்தானம் எல்லாவற்றையும் இழந்து போய் இந்நாளிலே பயங்கரமாக ஒரு அடித்தட்டு வாழ்க்கையை யோசேப்பு அனுபவிக்க வேண்டியிருந்தது. அதாவது அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் இருக்கும். இன்னைக்கு உங்களை யாராவது வாழ்க்கையில இப்பதான் ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துட்டேன், ஒரு கடைசி நிலையை வந்து அடைஞ்சிட்டேன் என்று சொல்கிறவர்கள், எனக்கு இருந்த எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேங்க என்று சொல்வோர் யாராவது இருக்கீங்களா? உடனே கை தூக்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதாவது அது என்னமோ எல்லாம் இழந்து போயிட்டேங்க, எங்கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு, என் வாழ்க்கையே இப்ப வெறுமை ஆயிடுச்சு, கையில கூட நயா பைசா இல்ல என்று சொல்லுவோர் யாராவது இருக்கீங்களா? என்றால் உனக்குத்தான் ஒரு நற்செய்தி சொல்ல விரும்புகிறேன். இப்ப என் கேள்வி, உங்க பர்ஸ் ஃபுல்லா பணம் இருக்கிறது உங்களுக்கு இஷ்டமா, அல்லது ஒரு பைசா கூட இல்லாத நிலைமை உங்களுக்கு இஷ்டமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்குள்ளே நான் கேட்கிறேன், நம்ம எல்லாமே ஒரு ஃபேமிலி தானே, என்ன சொல்றீங்க நீங்க? பர்ஸ் ஃபுல்லா பணம் இருந்தா அது எவ்வளவு சந்தோஷம், அது மஜாவே வேற, அதே மாதிரி அந்த தைரியமே வேற. ஒரு 1000 ரூபாய் நோட்டு பர்ஸ்ல இருந்தா அவர் நடந்ததை பார்த்திருக்கீங்களா? மாமூலா இருக்காதுங்க. 500 ரூபாய் நோட்டுகளோ அல்லது 2000 ரூபாய் நோட்டோ கையில இருந்தா உடனே டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட் பாக்கெட்ல வச்சுக்குவார். அந்த 2000 ரூபாய் நோட்டு வெளியிருந்தே பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அவர் மிதந்துட்டு தாங்க இருப்பாரு. காரணம் என்ன? பாக்கெட்ல 2000 ரூபாய் இருக்கு அப்படின்னு காத்துல மிதந்துட்டு தான் இருப்பாரு. ஆனா ஜாக்கிரதை கவனிங்க, நான் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்றேன். நான் என் பர்ஸ் ஃபுல்லா பணம் இருக்கிறத விட பர்ஸ்ல எதுவுமே இல்லாதப்பதான் நான் ஹாப்பியா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, பர்ஸ் ஃபுல்லா பணம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பர்ஸ் ஃபுல்லா பணம் இருக்குன்னு வச்சுக்கலாம், கடைசியில ஒரு கட்டத்துல அதுக்கு என்ன நிலைமை வரும்? ஒரு நாள், அதோ தம்பி கூட அழகா சொல்றான், அவன் என்ன சொல்றான் தெரியுமா? காலியாகி போயிடுங்க. ரைட். பர்ஸ் ஃபுல்லா பணம் இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் முதல்ல பர்ஸ்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்கும், அப்புறம் 8,000 ரூபாய் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5,000 ரூபாய் இருக்கும், அதுக்கப்புறம் 2,000 ரூபாய் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபாய், அதுக்கப்புறம் 10 ரூபாய், அதுக்கப்புறம் எந்த இடத்துல பார்த்தாலும். அப்படின்னா ஃபுல்லா இருந்த பர்ஸுக்கு ஒரு நாள் ஏற்படுகின்ற நிலைமை என்ன? காலி ஆகுதுதான். ஒத்துக்கிறீங்களா? ரைட். இப்போ காலியா இருக்கிற பர்ஸுக்கு இனி வரும் நாட்கள் ஏற்பட போற நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. என்றாவது ஒரு நாள் மீண்டும் நிறைகிற வாய்ப்பு அந்த பர்ஸுக்கு இருக்கு.
பர்ஸ் காலியாக இருக்கிறது என்றால் அதற்கு வரப்போகிற நிலைமை என்னவென்றால் என்றாவது ஒரு நாள் நிரம்புவதுதான். இன்றைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களா? என் பர்ஸ் காலியா இருக்குன்னு சொல்றவங்க, உங்களுக்கு தான் நற்செய்தி என்னன்னா, அது நிரம்புகிற நாள் ஒன்று வரும். அப்படி நிறையுதுன்னா அதோட நிலைமை அதுவும் ஒரு நாள் காலியாகி போயிடும். அது ஞாபகத்துல இருக்கணும். பர்ஸ் நிறையணும்னு நினைக்காதீங்க. அது நிறையுதுன்னா மறுபடியும் காலியாகும். அப்போ வாழ்க்கையில நிரம்பிடுச்சு அப்படி நினைக்காதீங்க. திரும்ப எம்டி ஆகும். எம்டி ஆயிடுச்சேன்னு அழாதீங்க. அது ஒரு நாள் நிரம்ப சான்ஸ் உண்டு. அதனால எப்பொழுதுமே ஒரு வெற்றியை சாதிக்கும் போது பெருமைப்படாதீங்க. தோத்து போறதுக்கான வாய்ப்பு உண்டு. தோத்து போகும்போது சோர்ந்து போயிடாதீங்க. வெற்றியை சாதிக்கிற எதிர்காலம் உனக்கு முன்பு இருக்கிறது, மறந்துடாதீங்க. வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றிருந்த தாவீது சடனாக ஒண்ணுமே இல்லாதவன் ஆயிட்டாங்க. இதற்காக தேவன் அவைகளை தாவீதின் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தாவீது எதிர்காலத்திலே ஒரு அற்புதமான ஆளுகையை தர முடியும். எனவே 13 வருடங்கள் தாவீது அநேக அனுபவங்களுக்குள் கடந்தான். தேவன் தருவேன் என்று வாக்குப்படின ராஜ்யத்தை, அதேபோல் தருவேன் என்று சொன்ன ஆளுகையை தரவில்லை. பின்பு தந்தார். ஆனா எப்ப தந்தார் கவனிங்க. ஒரு அற்புதமான ஆளுகையை தாவீதால் தர முடியும் என்கின்ற ஒரு உறுதியான நம்பிக்கைக்குள்ளாக தேவன் வந்தபோது தந்தார். தாவீதுக்கு ஆளுகையை தேவன் கொடுத்தார். சகோதரனே, சகோதரியே, உனக்காக தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை கட்டாயமாக உனக்கு அருளுவார். எப்பொழுது? அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, சந்தோஷப்படுவதற்கு, எல்லோருக்கும் பகிர்ந்து தருவதற்கு ஏற்ற மனசை நீ பெற்றுக்கொள்ளும் போது. இந்த விஷயத்தை நீங்க மறந்துடக்கூடாது. தாவீது 13 வருடங்கள், யோசேப்பும் கூட 13 வருடங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற, வேதனைக்குட்படுத்தப்படுகின்ற சூழல்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்தது. ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன செய்தது? அவர்களை ஸ்திரமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு போனது. இங்க எப்பாவது டிம்பர் டிப்போஸ் பார்த்திருக்கீங்களா? சாதாரணமா சாலைகள்ல போகும்போது பக்கத்துல டிம்பர் டிப்போஸ் இருக்கும். அந்த டிம்பர் டிப்போக்கு நீங்க ஒருவேளை போனா கலப்பையோட அவங்க வருவாங்க. கிளைகள் எல்லாத்தையும் வெட்டினதுக்கு அப்புறம் அவைகளை மொத்தமா எடுத்துக்கொண்டு வந்து சில கட்டைகளை தண்ணி தொட்டியில போட்டுருவாங்க. பெரிய பெரிய சிமெண்டால் கட்ட தண்ணீர் தொட்டிகள் இருக்கும். அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள அப்படி போட்டுருவாங்க. அந்த தண்ணீர்ல அது நனைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தண்ணியில ஊறி இருக்கிற அந்த கட்டை எடுத்து வந்து திரும்ப வெயில்ல போடுவாங்க. அது திரும்ப காஞ்சிக்கிட்டே கிடக்கும். அதுக்கப்புறம் அப்படியே குளிர்காலம் வரும். அந்த குளிர்காலத்துல ஏற்கனவே தண்ணியில ஊறி இருந்த அந்த மரம் எல்லாம் வந்து இப்ப குளிர்ல அப்படியே ஷ்ரிங்க் ஆயிட்டே இருக்கும். தண்ணீர்ல நனைகிறது சிலதென்றால், வெயில்ல காயறது சிலதென்றால், குளிர்ல போடப்பட்டு ஷ்ரிங்க் ஆயிட்டு இருக்கிறது சிலது. ஆனா அந்த டிம்பர் டிப்போல வேலை செய்யறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதே மரங்களை தண்ணியில போட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுருவாங்க. அப்புறம் வெயில்ல தூக்கி போட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் குளிர்காலத்துல வெளியே தூக்கி போட்டு அப்படியே விட்டுருவாங்க. எதுக்காக இப்படி செய்யறாங்க தெரியுமா? எதற்காக வெயில்ல காயணும், மழையில நனையணும், அதுக்கப்புறம் குளிர்காலத்துல அதே மரம் திரும்ப ஷ்ரிங்க் ஆகணும், வாட்டர்ல சோக் ஆகணும், காயணும். எதுக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றாங்க? எந்த வேலை இல்லாதாலையா? எதற்கு அந்த பலகையோ அல்லது அந்த மரங்களையோ எதற்காக இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க, வெயில்ல காய வைக்கிறாங்க? அது எதுக்கு இப்படி பண்றாங்க? என்னதான் அவங்க நோக்கம்? தயவு செஞ்சு கவனிங்க. அந்த கலப்பையெல்லாம் வியாபாரம் பண்றவங்க அந்த மரத்துண்டை அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா நீட்டா கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணும் போது சிலத கதவா உருவாக்குவாங்க, கட்டெல்லாம் உருவாக்குவாங்க, சேரா உருவாக்குவாங்க, வாசர் கதவா தயாராக்குவாங்க. ஜாக்கிரதா கவனிங்க. சில சந்தர்ப்பங்கள்ல உங்க வீட்டுல நீங்க உங்க கதவை ஈஸியா லாக் பண்ண முடியும். ஆனா அப்படி ஈஸியா சாத்த முடிக்கிற அதே கதவு சில நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சாத்தினாலும் மூடாது. ஏன் அப்படி மூட மாட்டேங்குது? அந்த மரம், அந்த கதவு ஸ்ட்ரைட்டா இருக்கிறது வெயில் காலம் வரும்போது இப்படி லேசா பெண்ட் ஆகும். அப்படி பெண்ட் ஆயிடுச்சுன்னா கதவு சாத்த முடியாது. ஏன் இந்த பெண்டு வந்துச்சு? அதே போல வாசற்படி இருக்குல்ல, அது நேர்த்தியா அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வாசற்படி, அந்த சிமெண்ட் எங்கெல்லாம் நாம போட்டு அந்த பலகையை ஒட்ட வச்சோமோ ரெண்டுக்கும் இடையில ஒரு கேப் வரும். எதனால அந்த கேப் வந்தது? வாசற்படி மரம் பெண்ட் ஆகுறதால. அது ஏன் அப்படி பெண்ட் ஆகுது? ஏன் அப்படி அந்த மாற்றம் வந்தது? அது அப்படி பெண்ட் ஆச்சுன்னா கதவு சாத்த முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். பலவந்தமா அதை அடைக்க வேண்டி இருக்கும். ஏன் அப்படி பெண்ட் வந்தது? ஏன் கேப் வந்தது? சீசனுக்கு சீசன் அது மாறிக்கிட்டே இருக்க காரணம் என்னன்னா,
அது கடந்த காலத்துல தண்ணீருக்குள்ள அது நனைக்கப்படல. அதே மாதிரி வெயில் அது காயல, குளிர்காலத்துல அது ஷ்ரிங்க் ஆகல. இந்த சீசனுக்குள்ளெல்லாம் அது போகல. அதனாலதான் இந்த சீசனுக்குள்ளெல்லாம் போகாத மரத்தால ஒருவேளை கதவு செஞ்சோம்னா சீசன்ஸ்ல அது பெண்ட் ஆயிடும். ஆனா முன்னாலேயே அது நனைக்கப்பட்டு, முன்னாலேயே அது சோக் பண்ணப்பட்டு, வெயில் அது காஞ்சு காய வைக்கப்பட்டு, மழையில நனைஞ்சு, குளிர்ல ஷ்ரிங்க் ஆகி, இப்படி எல்லா விதத்திலையும் அது உள்ள போய் அனுபவபூர்வமா அது வார்த்ததுக்கு அப்புறம் அது அறுத்தெடுக்கப்பட்டா, அதை தேவையானபடி நம்ம வெட்டணும்னா கதவா செஞ்சா அது கதவா அப்படியே இருக்கும். அது ஸ்டெடியா அப்படியே நிற்கும். வாசற்படியா செஞ்சா வாசற்படியா இருக்கும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் வராது. கட்டிலா செஞ்சா கட்டில், அதோட ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. எந்த சீசனா இருந்தாலும் எப்போதும் ஒரே மாதிரி அது நிலையா இருக்கும். இப்ப உங்களுக்கு எந்த மரம் வேணும் யோசிச்சு பாருங்க. அந்தந்த காலம் வரும்போது இப்படி பெண்ட் ஆகிற மரம் வேணுமா உங்களுக்கு? எந்த காலம் வந்தா கூட கொஞ்சம் கூட அதன் வடிவத்திலே மாறுபடாத நிலையாக இருக்கக்கூடிய வாசற்படி வேணுமா, கதவு வேணுமா, கட்டல் வேணுமா? யோசிங்க. எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? நிலையா இருக்கிறத தானே. தேவனும் கூட நிலையாக இருக்கிற மனிதனைத்தான் விரும்புகின்றார். அந்தந்த மழைக்கு அந்தந்த கொடையை விரிச்சுக்குவான். நாளுக்கு நாள் பேச்சில மாற்றம், நடத்தையில மாற்றம், குணத்துல மாற்றம், பழக்க வழக்கத்துல மாற்றம். இது நேத்து கொஞ்சம் நல்லா தான் நடந்த, இன்னைக்கு திடீர்னு இப்படி பேசுறோம். மாற்றம். அப்படி பேச்சு மாறிக்கிட்டே இருக்கிறவங்க, நடத்தையில மாற்றம் வர்றவங்க, நாளுக்கு நாள் ஒரு விந்தையா நடந்துக்கிறவங்க யாரையுமே தேவன் பயன்படுத்த மாட்டார். தேவன் எதை விரும்புகிறார் என்றால் ஸ்திரத்துவத்தை விரும்புகிறவர். ஸ்திரமான பேச்சு, ஸ்திரமான நடத்தை, ஸ்திரமான சிந்தை, ஸ்திரமான குணம், ஸ்திரமான ஆவிக்குரிய நடத்தை, ஸ்திரமான பரிசுத்தம், இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்ப ஸ்திரத்துவம் வரணும்னா இதோ இந்த ப்ராசஸ்க்குள்ள போயாகணும். ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஒரு முறை ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்பு தாவீதுக்குள்ள மாற்றம் வரல. இந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு போன பிறகு தாவீது அற்புதமான ராஜாவாக ஆனான். அநேக கஷ்டங்கள் எல்லாம் கடந்த பிறகு யோசேப்பு ஒரு அற்புதமான பிரதான அதிகாரியாய் ஆளுகை செய்தான். வேதத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கு. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தான். அப்படிதானே? தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் தாவீது தன் ஜனங்களுக்கு தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையிலான ஊழியம் செய்தான், ஆளுகையை கொடுத்தான். காரணம், அநேக சீசன்களை எதிர்கொண்டிருந்தவன். யோசேப்பும் கூட தேசத்துக்கே ஆகாரம் கொடுக்க முடிந்தது, தன் குடும்பத்தாருக்கு ஆதரவாக நிற்க முடிந்தது. கஷ்டம் வந்த காலத்திலே தன் குடும்பத்தார் எல்லாரையும் அவனால் போஷிக்க முடிந்தது. காரணம் என்ன? தான் அந்த சீசனுக்குள்ளாக வந்ததினாலே. கவனிங்க, ஏற்ற காலத்துல தேசத்துக்கும் தன் குடும்பத்துக்கும் ஆதாரமானவனாய் மாறினான். சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னையும் இந்த தேசத்திற்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னை சார்ந்திருக்கிற எல்லாவற்றுக்கும் உன்னை ஆதாரமாய் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அதற்கேற்ற விலையை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். அது என்ன விலை? சொன்னேன் அல்லவா? மழையிலே நனைய வேண்டியிருக்கிறது, வெயிலில் காய வேண்டியிருக்கிறது, குளிரில் ஷ்ரிங்க் ஆக வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில, ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம் என்று கேட்டால், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கஷ்டம் என்றால் அவைகள் எல்லாம் உனக்கு அவசியம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பொருளாதார பிரச்சனை, அந்த பொருளாதார பிரச்சனை அவசியம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சுகவீனம், அந்த சுகவீனம் உனக்கு அவசியம். ஏன் ஆண்டவரே என்னை மாற்றுவதற்காகத்தான். நான் விரும்புகின்ற ஒரு அற்புதமான நபராக அநேக கஷ்டங்கள் வந்தது. யோசேப்புக்கு கஷ்டம் வரலையா? நிறைய கஷ்டங்கள் வந்தது. தானியேலுக்கு கஷ்டம் வரலையா? கஷ்டங்கள் வந்தது. இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே ஊழியம் செய்த போது அவருக்கு கஷ்டங்கள் வரலையா? அவர் அவமானங்களை சந்திக்கவில்லையா? நிந்திக்கப்படவில்லையா? அவரைக்கவில்லையா? கடைசியில் அவரையே கொல்லவில்லையா? எஸ், தேவகுமாரனுக்கே இவைகள் தவிர்க்க முடியாததென்றால் நாம ஏற்றுவார், தம்முடைய நாமத்தை கனப்படுத்திக் கொள்வார். எனவே ஜெபிக்கலாம். எல்லோரும் ஜெபத்திலே ஒருமனப்படும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, சவுல் திடீரென்று ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஆபத்து வந்தபோது, அபாயங்கள் வந்தபோது, சத்துரு எதிராக வந்தபோது தேசம் முழுவதையும் அவன் பயப்படுத்தினான். ஜனங்கள் எல்லோரையும் பயப்படுத்தினான். எங்கள் மத்தியிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நீர் விரும்புகிறபடி வாழாமல், நீர் விரும்புகிறபடி ஆவிக்குரிய காரியங்களை கடைபிடிக்காமல், ஆண்டவரே, தங்களை சுற்றி இருக்கிறவர்களை பயப்படுத்துவோர் இருக்கிறார்கள், கலங்க பண்ணுவோர் இருக்கிறார்கள், மிரட்டுவோர் கூட இருக்கிறார்கள்.
அது சவுலின் குணம். அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்கள் இன்றைய வேளையிலே தங்கள் வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். தாவீது தைரியத்தை கொடுக்கிறவன், தாவீது நம்பிக்கையை கொடுத்தவன், தாவீது உறுதியை கொடுத்தவன், நான் இருக்கிறேன் என்று ஆதரித்தவன், கலங்க வேண்டியதில்லை என்று சொல்லக்கூடியவன். அப்பேற்பட்ட குணத்தை, அப்பேற்பட்ட ஆவிக்குரிய நடத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யுங்க ராஜா. இன்று அற்புதமான செய்தி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். என்னென்ன வாக்கு தத்தங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீரோ அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிற அந்த செயலிலே எங்கள் வாழ்க்கையை நீர் மேடு பள்ளங்களுக்கு நடுவே, தடைகளுக்கு நடுவே கொண்டு செல்லுகிறீர். அநேக பரீட்சைகளுக்குள்ளாக கொண்டு செல்லுகிறீர். அநேக நிலைமைகளுக்குள்ளாக நீர் கொண்டு செல்லுகிறீர். இவைகள் எல்லாமே கூட நாங்கள் சேர வேண்டிய இலக்கை சென்று அடைவதற்காக, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஸ்தானத்தை, நிலையை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுக்கு பயிற்சியை கொடுக்கும் என்ற யதார்த்தத்தை, சத்தியத்தை அறிந்து கொண்டு, அதை உணர்ந்து கொண்டு எங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஆண்டவரே நாங்கள் எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் கவலைப்படாமல், சோர்ந்து போய் விடாமல், உமையே சார்ந்து கொண்டு, உம்முடைய வாக்கு தத்தங்களை கெட்டியாய் பற்றிக் கொண்டு, நீர் எங்களுக்கு அருளியிருக்கிற வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற வரைக்கும் நாங்கள் விசுவாசத்தில் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. அற்புதமான செய்தியை இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விதைத்திருக்கிறீரப்பா. அந்த விதை எங்கள் வாழ்க்கையில் முளைத்து அற்புதமான விருட்சமாய் எங்கள் வாழ்க்கையில் வளர கிருபை வேண்டும் என்றும், எதிர்பாராத சூழலை கண்டு உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு நீர் ஆச்சரிய காரியங்களை செய்யக்கூடியவர் என்றும், அற்புதங்களை செய்கிறவர் என்றும், உமக்கு அசாத்தியமானது எதுவும் இல்லை என்றும் விசுவாசித்து தங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை காண கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.